வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹீலியம் டெக். இன்னைக்கு செம்ம சீரியஸாக ஒரு 8 கேம் பார்க்க போகிறோம். சீரியஸா நம்ம வீடியோவில் எப்பங்க சீரியஸாக சும்மா ஜாலியாக கலகலப்பாக ஒரு 8 கேம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Battleland royale. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு மிலிமிலிட்டியா மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி விளையாடலாம். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டாசா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஷார்ட் கேம், கம்மி எம்பியில். நான் இப்போ சொல்ல போகிற 8 கேமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 MB குள்ளே தான். யார் வேணால் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Battleland. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லேண்டு, PUBG மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மல்டிமீடியாவா மினிமீடியா மாதிரி இருக்கும். மல்டிமீடியா ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை பர்சன்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் இருக்குது. கன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே ரொம்ப அழகாக சூப்பராக க்யூட்டாக சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடுறதுக்கு 30 பேர் இருப்பாங்க இந்த லேண்டில். ஸோ கன்ஸ் எடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நின்றுக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நின்னீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி ரவுண்டாக சுற்றி கன் எடுத்துக்கும். ஹெல்த்தும் அப்படி தான். ஸோ இது ஆளுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க. கேமரோட ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கன் எடுக்கிறீங்க, ஐயோ சுட்டானே என்ன கொண்டு விட்டானுங்க. கேம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன சொல்ல வரேன் மறந்து போயிட்டேனே. அதாவது கன் எடுத்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். கன் எடுத்துப்பா நீங்கள் எத்தனை கன் வேணா எடுத்துக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் செத்து போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 பேர் உயிரோட இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்து போன உடனே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க வந்து கேம் விளையாடுறது அப்படியே உங்களுக்கு வியூ ஆகும். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 விளையாடலாம். பட் டாப்பில் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து 2 சைடு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்து சுடும். சேஃப் ஜோன் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேஃப் ஜோனுக்குள்ளார நீங்கள் வந்துடும். வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் போய் நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஒளிஞ்சிட்டா, அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டா, கிராஸ் குள்ளே ஒளிஞ்சிட்டா நீங்கள் எங்கே இருக்கே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த்லாம் இருக்குது. ஸோ இந்த அம்மா உடம்பு ஹெல்த் ஃபுல்லாக இருக்கனால ஹெல்த் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மரத்துட்டு ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு அவங்களை போட்டுன்னு சொல்லுது. டிஃப்ரெண்டான கேம் இருக்குது. இந்த கேம் சவுண்டோட விளையாண்டு பாருங்க. செம்மையாக இருக்குது. நிஜமாவே நான் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி விளையாண்ட கேம். ஃபஸ்ட்டு விளையாடனால நான் டக்குனு அவுட் ஆகிட்டேன். அடுத்த டைம் விளையாடும்போது கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டேன். ஒரு 2-3 கில் பண்ணேன். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நல்லா விளையாடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் லோட் ஆகிட்டு இருக்கும்போது PUBG எப்படி இருக்குமோ அதே மாதிரி பட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி எம்பியில் உங்களுக்கு பண்ணிடுறாங்க. சூப்பரான கேம். கண்டிப்பாக விளையாண்டு பாருங்க. செம்ம அஜால் குஜாலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் தான் டெரர் பீஸ் 2 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து என்ன புல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். ஸோ அது சேஃப் ஜோன் ஜிங்க் ஆவ ஒருத்தன் வந்து வெளியே வருவான். எப்படி வெளியே வரான் பார்க்கலாம். இவன் எப்படி சுரன் பார்க்கலாம். யாரை சுரம் பார்க்கலாம். 2 பேர் தான் இருக்காங்க. பார்க்கலாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் எங்கேயாவது வந்து வரணுமே. அங்கே ஹெல்த் இருக்குது. இவன் உடம்பு ஃபுல்லாக இருக்கனால இவன் ஹெல்த் எடுக்கல. பார்க்கலாம் வடி ராசாத்தி செல்லக்குட்டி எவன் ஜெயிக்க போறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஓரமாக இங்கே ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். தெரியுது உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ரூபா கொடுத்தீங்களா? ஸோ இந்த கேம் விளையாண்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் போகிற கேம் எல்லாமே இந்த 8 கேம் செம்ம பங்கமாக இருக்கும். சீரியஸாக எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் வெளியே வந்துட்டான். சுட்டுட்டாங்க. செம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோம்பி ரோடு எஸ்கேப். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன். சேகர் ஸ்கெட்ச் உனக்கு இல்லை ஜோம்பிஸ்க்குங்கிற மாதிரி தான். ஜோம்பிஸ் வந்து ரோட்டில் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரக் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டுட்டோரியல் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கமாக பண்ணியிருக்காங்க. ஐயோ டமால் தெரிஞ்சு போச்சு டப்பக்கா. ஸோ மறுபடியும் ஒரு டைம் நான் வந்து டுட்டோரியல் போட்டு காட்டுறேன். ஐயோப்பா மூச்சு வாங்குது. கண்டினியூஸாக பேச முடியல. 20 நிமிஷம் எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. சீரியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ட்ரக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜோம்பின்னு பேர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏம் வந்து நீங்கள் சுட்டுட்டே போகலாம். சுட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம். அந்த சுடுற பட்டன் அழுத்தினா டப்பு அதே ஜோம்பி பார்த்து சுட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா N2 அதாவது பூஸ்ட்லாம் இருக்குது. அழுத்தினீங்கன்னா அங்கே கீழே பாம்ஸ் இருக்கும். அது அப்படியே தாண்டி போகும். மோஷன் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கீழே இறக்குனீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கில் ஏதோ உருட்டி விடுறாங்க. டின்னெல்லாம் ஜோம்பிஸ்லாம் அப்படியே தெரிச்சிட்டு பறக்குது. ஐயோ பறந்துட்டான். கடைசி இது ஃபினிஷிங் ஸ்டேஜ் நல்லா இருக்கும். பூஸ்ட் அழுத்தி போட்டு சர்ன்னு பறக்கணும். பறந்தா என்ன ஆகும்னா ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், குட்டை இருக்கும். அந்த குட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வச்சிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்லாம் இருக்குது. அடிச்சு தெரிச்சிட்டு போகிறான். இந்த கேமும் கண்டிப்பாக விளையாண்டு பாருங்க. விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குதிச்சா சொன்னால் பார்த்தீங்களா அப்படியே தண்ணி வர பண்ணிட்டா சேர்த்து போயிட்டான். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெத் இன்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து சுடுற கேம். ஜோம்பி கூட விளையாண்டுலாம். டபால் டபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி கன். சின்ன கண்ணா கொடுப்பாங்க. 9mm கன் இருக்கு. அந்த கண்ணு இங்கே பார்த்தீங்கன்னா போடு வாயில தெரிஞ்சிட்டான். ஸோ கேம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் எப்படிங்கிற டுட்டல் கொடுக்குறாங்க. நான் ஹெட்செட் பண்ண போகிறேன். ஹெட்செட் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். டமால் தெரிச்சானா டப்புன்னு போட்டுச்சா. ஜோம்பி பார்த்தீங்கன்னா கண்ணு லைட் எரியுது. 100 MB இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா செம்மையாக இருக்குது. ஹெட்செட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்கள் எங்கே போகணும்னு ஆங்கிள் காட்டுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது 360 ஒர்க் ஆகும். செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவலில் கச்சிதமாக முடிச்சுட்டேன். ஐயோ லோட் ஆகுது கேமு. ஷார்ட் கன்னும் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போக பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஜோம்பிஸ்லாம் வரும். இப்போதைக்கு ஸ்டார்டிங் லெவலில் உங்களுக்கு சின்ன ஜோம்பிஸ் தராங்க. ரொம்பவே விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஜோம்பிஸ் வந்து கண்ட இடத்துலேருந்து வரும். ஸோ இந்த கேம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் உங்களை மாதிரி ஹியூமன் இருப்பாங்க. அந்த ஹியூமனை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சுடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 புல்லட் தான் இருக்கும் ஒரு ரைஃபில். அது சுட்டதுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எங்கே போகிறான்னு பார்க்கலாம். ஒரு பில்டிங் வர போகிறான். ஜோம்பி பார்த்தீங்கன்னா ஹெல்த் எல்லாம் காட்டுறாங்க. மேக்ஸிமம் 2 புல்லட்டில் நீங்கள் வந்து சுட்டு கொண்டுலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் முடிஞ்சா இன்னொரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இருக்கான். இவன் யாருன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஜோம்பிஸ் இருக்குது. அந்த 4 ஜோம்பிஸ் வந்து ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாற்றணும். போட்டனா தெரிச்சு விட்டனா பணம்லாம் கிடைக்குது. அந்த பணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ் வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது ஒரு கன் காட்டிச்சா ஷார்ட் கன். அந்த கன்னை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இவங்க 2 பேர் பேசிங்க. மச்சான் இன்னைக்கு நீ 2 பேர்த்த போட்டேன், நான் 2 பேர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃப்ராங்க் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு எங்கேயோ ஓடி போகிறாங்க. ஸோ சைரன் சத்தம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்டோட கேளுங்க. ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுங்க. எந்த கேம் இருந்தாலும் கேம் விளையாடுறனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரி பவர் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆங்கிள்ஸ்
ஸோ கன்று மாற்றுறது, ஆங்கிள் மாற்றுறது, ஜூம் பண்ணுறது, ஜூமிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மூலையில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ தயவு செஞ்சு கேம் விளையாட தப்பு இல்லை, ஆனால் லிமிட்டாக விளையாடுங்க. ஸோ வந்து இப்போ தான் வந்து அஃபிஷியலாக ஒரு 3rd லெவலுக்கு நான் வந்து போகிறேன். ஸோ லோட் ஆகுது, மறுபடியும் லோட் சீக்கிரமாக ஆனால் பரவாயில்ல, லோட் ஆகுங்க. ஓகே, இப்போ தான் திரிக்க விடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா இருக்குது, ட்ரங்க் பெட்டி, அதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பொலன்னு வரானுங்க. ஒரு கிரைனட்டை போட்டால் தெரிச்சு போயிட்டானுங்க. தக்காளி பசங்களா, இவன் ஏதோ கண்ணை எடுத்துருக்கான். இப்போ தான் இதே ஏற்கனவே என்கிட்ட கண் இருக்கிற மாப்பிள்ள, நான் உன்னை காப்பாற்றுறேன்டி, ஒரு ஜோம்பி கூட உன்னை நெருங்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, போலீஸ் வண்டி நிற்கிது, ஒய் சத்தம் வந்துட்டு இருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை கட் பண்ணிடுவேன், ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் விளையாண்டுருக்கும் போது கரெக்டாக இருக்கும், நல்லா சவுண்ட் பண்ணிடுவேன். என்னோட வாய்ஸ் மட்டும் தான் வரும். ரொம்பவே சாரி. ஹெட்செட் பண்ணலாமா? டாப் தெரிஞ்சிச்சா? இன்னொரு ஹெட்செட், 3 ஹெட்செட், 4 ஹெட்செட்டுங்க எப்படி? ஸோ இந்த கேம் விளையாடுங்க, எல்லா கேமே 100 MB தான். ஸோ வந்து ஈஸியாக விளையாடலாம். யாரை வேணால் டவுன்லோட் பண்ணலாம். 1 GB தான், நீங்கள் 8 கேமே டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஸோ இந்த கேமில் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை 4 டைம் சொல்லிட்டேன், ப்ளீஸ் எனக்கு காரியத்துக்கு போகணும். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் வந்து டிஃப்ரெண்டான கேம். இது வரைக்கும் நீங்கள் விளையாண்டுருக்கவே மாட்டீங்க. அச்சு பிசுறாம செம்மையாக இருக்குது. ஸோ கிராவிட்டி ரைடு கேமோட பேர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா லேப்பே பார்த்தீங்கன்னா ரோடு இதில் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த கேமை பார்க்கும்போது ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு, ப்ளூ கலர் லைட் வச்சுட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் வருது நடுவில். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு ரேசிங் கேம் இருக்கான்ட்டு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக ஒரு கேமுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா மூவ் ஆகிற ஆங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டெவலப்பர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டேன், செகண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகுது, செகண்ட் லெவல் லோட் ஆகுது. பாதி கேம் லோடாகி முடிச்சு போச்சுடா. சல்லச்சை, எனக்கு இங்கே வேர்த்து வேறு கொட்டுது. வீட்டில் பிக் பாஸ் வேறு பார்த்துட்டு இருக்காங்க. யார் இன்றைக்கி சென்ட்ரன் எலிமினேட், நாளைக்கு காலையில் தான் இந்த வீடியோ போடுவேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் வண்டிக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலராக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் வந்து நல்லா கிடச்சி. ஒவ்வொரு லேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு லேப்புக்கும் இன்னொரு லேப்பும் கனெக்ட் ஆகாது. ஸோ லாஸ்ட் லேப் விளையாண்டிங்கன்னா அதுக்கு அடுத்த லேப் விளையாண்டிங்கன்னா சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சீரியஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த விளையாட்டு இந்த கேம் வந்து விளையாண்டு பார்க்கணும். ஐயோப்பா மூச்சு வாங்குது, திணறுது. சில லெவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி கொண்டு போகிற பாருங்க, கீழே போய் ஸ்வாய் அப்படின்னு நம்மளே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ப்ளூ கலர் எது கொடுத்துருக்கான்னு தெரியல. ஸோ அது செக் பாயிண்ட், சாரி, ஆமாம் செக் பாயிண்ட். ஸோ இன்னொரு செக் பாயிண்ட் முடிச்சவொடனே ஒரு ரவுண்ட் வருது, சுற்றி எடுக்கிறேன், சுற்றி அடிச்சோடனே இன்னொரு செக் பாயிண்ட் அப்படியே குறிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா லேசர்லாம் இருக்குது, தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக் பாயிண்டோட நான் விழுந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செக் பாயிண்ட் சொன்னல, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கீழே லேசர்ஸ்லாம் இருக்குது, கரெக்டாக அப்படியே ஜம்ப் பண்ணிட்டேன். போப்பா கலகல சிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நான் எப்படி கேம் ப்ளே பண்ணுறேங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோவில் நான் சொன்னதே கிடையாது. சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணால் கூட பரவாயில்ல, லைக் பண்ணாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லலாம், ஸோ நிறைய பேருக்கு கேம்ஸ் பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், எனக்காக ஷேர் பண்ணுங்கள். என்னோட என்ன சொல்கிறது, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, நீங்கள் விளையாடுறது செம்மையாக விளையாடுங்க, செம்ம ஃபன்னாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணுங்கள். லைக் பண்ணால் கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த லென்த் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரோ நான் ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தருங்க. நீங்கள் போகிற எல்லா கமெண்ட்ஸும் நான் வந்து விடாமல் வந்து படிச்சுட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுல, ஒரு சுற்றுலாம் பயங்கரம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி போகுது வாங்க கேமரா. இந்த கேமில் எனக்கு பிடிச்சதே அவன் கேமரா கொண்டு போகிற ஆங்கிள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐ லவ் திஸ் கேமுங்க. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சு விளையாடுவேன். ஃபினிஷ். ஸோ இந்த கேம் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேமோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துச்சுன்னா கேம் என்னென்னு பார்த்துட்டு சொல்லிடுறேன். கேம் பேர் ஞாபகம் வந்துச்சு, ஃபைலி பிரேக்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, ஃபைலில் என்ன தோத்து போன பிரேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். லோட் ஆகுது கேம். வா சீக்கிரம் வா, நான் கமெண்ட்ரி பண்ணணும், என்னால் அப்படியே கட்டுப்படுத்த முடியல. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, இது ஜிப்சி கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது வார் கிராஃப்டா சொல்லுவாங்க. ஆமாம் வார்கிராஃப்ட் மாதிரி இந்த கேமோட அனிமேஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப்சி கொடுத்துருவாங்க, அதில் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு இடத்துல இடிச்சு அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பறக்கிறீங்களோ அதுதான் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கேம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. ஃபைலின்னு சொல்லிட்டு ஃபைலி பிரேக்ஸு, ஃபைலி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபைலின்னு தட்டினாவே போதும், நிறைய இதுக்கு ரிலேட்டடான நிறைய வெர்ஷன்ஸ் நிறைய கேம்ஸ் வரும். ஸோ செம்மையாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணால் பிரேக் அடிக்கணும், இல்லை எதுலையாவது போய் இடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் போகிறப்பான் சவுண்டோட கேட்டு பாருங்கள், தலால் புலான்னு இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு டைம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜிப்சி வந்துருச்சா, ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். உங்களுக்கு 2 கண்ட்ரோல் தான் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட். ஸோ அதை வந்து அதே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும், எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இடிக்கணும். இப்போ இடிக்கிறோம் பாருங்கள், மரம் இருக்குது, மரத்தில் இடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வண்டி வரும், வண்டியில் அடிக்கிறேன் டம் சாய் அட பாவி என்ன சாவடிச்சிங்களா, 4 எலும்பு பிடிச்சி போச்சு, தலைலாம் கிரிக்கிரின்னு சுற்றுது அப்படின்ட்டு அந்த கேம் சொல்லுது. சூப்பர்ல. மறுபடியும் ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் இந்த கேம் விளையாண்டு எப்படி இருக்குது சொல்லுவோம். அடுத்ததான் பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ரிலேட் பண்ணி இந்த கேம் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா கேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1-on-1 கேம். 1-on-1 2 கேட் இருக்கும். அது 2 கேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வைக்கல்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ்லாம் செட் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா டேக்கன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமும் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்கும். ஸோ வந்து கேட்டுக்கும் சண்டை போகிற மாதிரி. ஸோ உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த ஒரு வண்டி கொடுத்துருவாங்க.
இன்னொரு ஆப்பனில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒரு வண்டி வச்சிருப்பான். அவனுக்கு கூட நீங்கள் சண்டை பண்ணணும். சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னா அதில் ஒரு வெப்பன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ராக்கெட் லான்ச்சர் கட்டையில் இருக்குது. இந்த கேம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். போகோலையோ டிஎக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு சேனல். அந்த சேனலில் வந்து ரோபோட்ஸை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட்டுப்பாங்க. 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கேம் ரொம்ப பாப்புலரான கேமு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி 4-5 ரோபோட்டிக்ஸ் பைக்ஸை வந்து விட்டுருவாங்க. பைக்ஸ்னு சொல்லலாம், இல்லை ரோபோட்ஸ் கார்னு சொல்லலாம், சின்ன கார். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் வச்சுட்டு விளையாண்டுருப்பாங்க. அது கேம் பார்க்கவே செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது இந்த கேம் விளையாடும்போது எனக்கு அதான் ரிலேட் ஆகுது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டில் ஆரம்பிச்சிச்சு. டப்புன்னு சுட்டுட்டு இருக்கா. மேலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போச்சு. பைத்தியக்காரன் என் வண்டி மேலே மோதவனா தள்ளி ஓரமாக கொண்டு போய் கொன்னுட்டேன். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா அந்த கேட் என்ன பண்ணிச்சு, அப்படியே ஒரு பேராசூட் எடுத்துகிட்டு பறந்து வந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சுல்ல. தக்காளி எனக்கு கொன்னுட்டாயா. சூப்பர் மறுபடியும் ஃபைட் கொடுக்கலாம். பூனை கெட்ட பூனை ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ ஏதாவது அன்லாக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஆகலையா? சூப்பர். ஏதோ ஒரு கரண்டி கொடுத்துருவாங்க. அந்த கரண்டியை செட் பண்ணுறேன். கரண்டியை செட் பண்ணிட்டா என்ன பண்ணும் பார்க்கலாம். மேட்ச் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு சேலஞ்ச் ரெடி ஃபைட் பண்ணுறேன். அது சின்னதாக இருக்குது. இது சல்ட் அடிச்சல. அந்த கரண்டி என்ன பண்ணுது? ஆப்லன் வண்டி அப்படியே தூக்கி விட்டுருச்சியா? இப்போ அவ்வளோதான், செத்துருச்சு. விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம கேம், ஹோல் ஐஓ. இந்த கேம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான கேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோலில் வந்து மனுஷங்களை உள்ளார விழ வைக்கணும். உள்ளார விழ வச்சிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து பெருசாகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆளுங்களை பிடிங்க. எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உள்ளார போட்டுக்கலாம். காரையும் உள்ளார போகலாம், மனுஷங்களையும் உள்ளார போகலாம். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டி கூட நீங்கள் உள்ளார போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ரவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும். அந்த சின்ன ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைஃப் மாதிரி. அது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆனவொன்னே என்ன ஆகும்னா உங்கள் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ ஹோல் பெருசாகிறது தான் உங்களோட வேலை. ஸோ உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ கடைசியில் வந்து யாரோட ஹோல் பெருசாக இருக்கோ, அதாவது இந்த கேமில் யாரோட ஹோல் பெருசாக இருக்கோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இங்கே பார்த்தீங்கன்னா லொடக்கண்டு உள்ளார போகிறேன். கார் ஏதாவது மட்டும் தான் பார்க்கலாம். ஸோ கார் மாட்டுறதுக்கு இந்த ஹோல் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அதுக்கு யாராவது இன்னும் 2 பேர்த்த 3 பேர்த்த ஆளுங்க உள்ளார போட்டோன்னா பெருசாகிடும். இன்னும் 60 செகண்ட்ஸ் இருக்குது. 60 செகண்ட்ஸ் தான் டைமிங். ஸோ டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த ஹோலை வந்து பெருசாகணும். ஸோ யாரோட ஹோல் கேமோட கடைசியில் பெருசாக இருக்கோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் உள்ளார போட்டால் இந்த கார் உள்ளார போக மாட்டேங்குது. பின்னாடி ஒரு கார் வந்துச்சு. ஐயோ ரெண்டுமே கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். அங்கே ஆளுங்க இருக்காங்க, 2 ஆளு குப்பை தொட்டி. இன்னும் ஒருத்தனை உள்ளார போட்டால் பெருசாக நினைக்கிறேன். கார் உள்ளார போதா காரே ப்ளீஸ் காரே. இந்த கேம் முடிக்கிறதுக்குள்ள எப்படியா ஒரு 2-3 காராச்சும் உள்ளார போட்டணும். வேறு ஏதாவது மாட்டானா அங்கே உள்ளார மாட்டான்பா. இன்னும் ஒருத்தன் மாட்டானா ஹோல் பெருசாகிடும்பா. அங்கே ஒருத்தர் கடா பின்னாடி. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்கடா போறாடி பைத்தியக்காரனாடா நீ. போச்சு ஹோல் பெருசாகிடுச்சு. இப்போ பாருங்க கார் உலக உள்ளாருதா. சமல போச்சு. இன்னும் ஒரு கார். இன்னும் 4 செகண்ட் தான் இருக்குது. போச்சுடா. சரி இந்த கேம் பார்த்துட்டு விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் டூல் ரோலிங் பால். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஜும்முங்குது. எப்படிங்குது ஜும்முங்குது. ஏன் ஜும்முங்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மவுண்டனுக்கு மேலே இருக்கும். அதாவது ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும். ஸோ பறந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது நடந்து போகும்போதே நமக்கு உடம்புலாம் சிலுக்கும். ஸோ இந்த பாலை வந்து விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாடுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோஷன் தான். ஸோ நீங்கள் ஃபோனை மேலே கீழே ஆட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் போகும். ஸோ நீங்கள் பாருங்களேன் நான் எப்படி விளையாடுறேன்ட்டு. 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணேன். 2 லெவலுமே பால் கீழே போடாமல் விளையாண்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லா பாயிண்ட்ஸும் பிடிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிங்கன்னா தான் கேம் த்ரில்லே. கடைசியாக விளையாடும்போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு பாயிண்ட் பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சுங்க. நீங்களே பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாயிண்ட்ஸை பிடிச்சிட்டேன். என்ன சொல்கிறது, நான் சொல்கிற மாதிரி உடம்புல அப்படியே சிலுக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பர் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாப்பர் வேறு சல்ல பண்ணுது. ஸோ அங்கே வந்துருச்சு. அங்கே தான் நினைக்கிறேன். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இந்த ஃபஸ்ட் மேடு கிராஸ் பண்ணிடுவேன். செகண்ட் மேடு கிராஸ் பண்ணும்போது தான் அந்த பக்கம் பார்த்தீங்களா, அந்த மேடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ள என் உயிர் வந்துருச்சு. ஸோ பாருங்களேன் நீங்களே செம்ம. இந்த பால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சென்சிட்டிவாக இருக்குது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணால் டக்குனு அந்த பக்கம் வருது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணால் டக்குனு இந்த பக்கம் வந்துருது. அளவு இங்கே கீழே வந்துட்டேன். ஸோ மறுபடியும் வரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமரா திரும்ப மாட்டேங்குது. இதில் ஒரே ஒரு சல்ல பார்த்தீங்கன்னா சல்லன்னு சொல்ல முடியாது. அதான் ட்ரிக். ஸோ கேமரா திரும்பிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக விளையாடுறீங்க. ஸோ கேமரா திரும்பனால பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்களா எவ்வளோ எட்ஜில் போய் வந்தேன். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் கிடைக்கல. ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏறி அந்த பாயிண்ட்ஸை பிடிச்சிருவேன். ஸோ இந்த 8 கேமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய கேம்ஸ் ஜாலியாக ஜிம்கானாவாக விளையாடலாம். ஸோ இந்த கேம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கேம் கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் பெட்டர் ஸ்பீச் கொடுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹீலியம் டேக். கடைசியாக ஒரு கோலா என்ன போடுவாங்க, பேஸ்கெட்டில் போகிறது என்ன சொல்லுவாங்க போட்டுட்டேன். வணக்கம்.